எனக்கு முன்னால் பேசின அண்ணன் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான தேர்தல். 5 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இந்த நேரம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா கடந்த 5 காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழாயிடுச்சு. எல்லா விதத்துலேயும் தலைகீழாயிடுச்சு. நம்ம யாரை நம்பணும், எப்படி நம்பணும், எந்த முடிவு எடுக்கணும், எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம மிரண்டு போய் குழம்பி போய் நிற்கிறோம். அதுக்கு காரணம் 5 வருடங்களுக்கு முன்னால், மறுபடியும் 3 வருடங்களுக்கு முன்னால் நடந்திருந்த அந்த 2 தேர்தலில் நாம் ஒரு சில கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பி அதன் மேலே நம்மளுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அவங்க கையில் ஒப்படைச்சோம். யாரை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசாங்கம், இங்கே ஆளும் திமுக அரசாங்கம் கொடுத்திருக்கிற அத்தனை வாக்குறுதிகளும் இன்னைக்கு பொய் அப்படிங்கிறது வெள்ளிப்படியாவே எல்லாரும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிரூபிச்சிட்டாங்க. எத்தனையோ இந்த மாதிரி அவங்க கொடுத்திருந்த வாக்குறுதிகள் இன்னைக்கு நிறைவேற்றாமல் விட்டுருக்காங்க. அதில் ஒரு சிலர் நம்ம அனைவரும் ஏதோ ஒரு அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புகிறேன். விலைவாசி எல்லா பக்கமும் ஏறி போச்சுங்க. இது நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஏன்னா இதனுடைய வலி தினசரி கண் முழிச்சதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லாருமே அனுபவிக்கிற விஷயந்தான். பால் வாங்கணுமா, அரிசி பருப்பு வாங்கணுமா, காய்கறி வாங்கணுமா, குழந்தைங்களுக்கு நல்லபடியாக ஒரு சத்துணவு கொடுக்கணுமா அப்படிங்கிற பயத்தோடு செயல்படுற ஒவ்வொரு குடும்ப தலைவியோடைய வேதனை அதுலேயே இருக்குது. சம்பாதிச்சது போதாதா, இன்னும் எவ்வளோ எங்கே போய் இன்னும் எத்தனை வேலைகள் செஞ்சு எப்படி சம்பாதிச்சு என் குடும்பத்தோடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்ய முடியும்? ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய விதியும் இன்னைக்கு. இதெல்லாம் தாண்டி போனால் குழந்தைங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும். ஐயா, நான் படிக்கலைன்னா கூட என் குழந்தை நல்லா படிக்கணும். அம்மா, நான் கல்வி பூர்த்தி செஞ்சு நான் கல்லூரிக்கு போகலன்னா கூட என் குழந்தை கல்லூரி பூர்த்தி செஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லபடியாக வாழணும் தாய் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது எதனால் செய்ய முடியல? ஏன்னா இந்த கல்வி அப்படிங்கிறது மக்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதை மீறி நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில நேரங்களில் கடன் எடுத்து அவங்கள படிக்க வைக்கிறோம். அந்த கல்வி கடனை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. போன தேர்தல் அன்னைக்கு நடந்ததாமா? உங்கள் குடும்பங்களுடைய எதிர்பாராத சில தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கஷ்டமான நேரங்களில் ஒரு நஷ்டம் நடக்கும்போது, ஒரு இழப்பு நடக்கும்போது கையில் காசு இருக்காது. தேவைக்கு என்ன செய்வாங்க? என்ன செய்வோம்மா? கையில் இருக்கிற சில நகைகள் கொண்டு போய் அடமானம் வைப்போம். இந்த நகை கடனை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்க. நடந்ததாமா? எத்தனை குடும்பங்கள்ல அந்த பணம் திரும்ப கொடுக்கப்பட்டு இல்லை, அந்த கடன் ரத்து செய்யப்பட்டு உங்களுடைய நகைகள் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கு? மின்சார கட்டணம் எல்லாரோடைய ஒரு அத்தியாவசிய தேவைங்கிறத விட ஒரு உரிமை, அடிப்படை உரிமை. மின்சாரம் சொகசா வாழ்றதுக்கு இல்லை, தினசரி வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வேலைக்கு, நம்மளுடைய படிப்புக்கு, வாழ்றதுக்கான எல்லா விஷயத்திலும் நமக்கு தேவையான அடிப்படை தேவை மின்சாரம். ஆனால் இன்னைக்கு அந்த மின்சார கட்டணம் வரும்போது எங்கேருந்து இந்த மின்சார பில்லை எப்படி என்னால் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு பயத்தில் இடிஞ்சு உட்கார்ந்துருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த மின்சார கட்டடத்துக்கு கொடுக்குற அந்த பணம் சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம், குழந்தைங்களுடைய ஒரு தேவைக்கு போட்டுக்கலாம்,
பெரியவங்களுடைய ஒரு மருத்துவ வசதிக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு மாத்திரைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஏங்கய்யா இந்த மாதிரி மின்சாரத்தை இந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்திட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது அப்படி தான், நாங்கள் அப்படியே தான் பண்ணுவோம், கட்டினா கட்டுங்க, இல்லைன்னா இது கரண்ட்டு கனெக்ஷனை பிடுங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பதில் கிடச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பதில் கிடச்சிருக்கு. வேறு வழி இல்லைல்ல, கட்டி தானே ஆகணும். வயிற்று கட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று குறைச்சிக்கிட்டு மின்சார கட்டடத்தை நம்ம கட்டுறோம். இது ஒரு மிகப்பெரிய அநியாயம். எத்தனையோ இருக்கிற அந்த பட்டியலில் சொத்து வரி உயர்வு, இது எப்படிப்பட்ட அநியாயங்க? சொத்து வரி உயர்வில் எத்தனை பேருடைய உரிமையான அந்த உங்களுடைய சொத்து, அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய அடையாளம், உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதித்த ஒரு மிகப்பெரிய விஷயம், அதுவும் அடைய முடியாத அளவுக்கு சொத்து வரி அவங்க உயர்த்தி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாமர மக்கள் எங்கே போவாங்க? எதை பார்த்து அவங்களால உழைக்க முடியும்? எதை ஆசைப்பட்டு அவங்களால வாழ முடியும்? எல்லாத்த விட ரொம்ப வேதனை கொடுக்குற ஒரு விஷயம், ஒரு உண்மை என்னன்னா, நம்ம குடும்பங்களோடையும் நம்ம இளைஞர்களோட நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய நலன். ஏம்மா, எதுக்காக குழந்தைங்கள பெற்றுக்கிறோம்மா? அவங்க நல்லா வாழணும், நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நம்ம அமைச்சு கொடுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட, ஒரு கனவோட நம்ம குழந்தைங்களை நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கின பிறகு அவங்கள நம்ம ரொம்ப தைரியமாக அவங்களுக்கு வாழ்க்கை உலகத்துக்குள்ளே நம்ம அனுப்பணும். போப்பா, நீ படிப்பா, ஸ்கூலுக்கு போ, நீ கல்லூரிக்கு போ, மேல் படிப்புக்கு போ, வேலைக்கு போ, நல்ல உத்தியோகம் செய், நல்ல ஒரு வாழ்க்கை உனக்காக நீ அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நேரத்தில் இன்னைக்கு குழந்தைங்கள நம்ம கண்ணு முன்னாடியிலேருந்து நம்ம ஒரு இன்ச்சு கூட நகர்த்தி விடுறதுக்கு நம்ம அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா போதை பொருட்களுடைய பூதம் அவ்வளோ சின்ன வயசில் சினிமாவில் ஒரு பாட்டு பார்த்தாலே அது பார்த்து அப்படி மயங்கி போகிற அந்த சின்னஞ்சிருச்சுங்க போதை பொருள் மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு பூதத்தை அவங்க மேலே திணிச்சா அவங்க மனசு என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்க்கை எந்த திசைக்கு திரும்பும்? அவங்களுடைய இந்த போதை விற்பனை அப்படிங்கிறது தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப தைரியமாக நடக்கிறதுனா அது கண்டிப்பாக உறுதியாக இன்னைக்கு ஆதாரத்தோட நமக்கு முன்னாடி வந்திருக்கிற ஒரு உண்மை என்னன்னா, அது இந்த திமுக அரசாங்கத்தோடைய முழு ஆதரவோடு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக பரவி இருக்கவே முடியாது. இன்னைக்கு நான் உங்களை இந்த கேள்வி கேட்க போறேன். நீங்க யாருக்காக உங்க வயித்தை கட்டிக்கிட்டு நீங்க வாழ்றீங்களோ, எந்த குழந்தைக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்ணிட்டு நீங்க வாழ்றீங்களோ, எந்த இளைஞர்கள் நீங்க உங்களுடைய கனவுகள் சின்ன வயசுல இருந்து எத்தனையோ விஷயங்கள் நீங்க பார்த்து வளர்ந்து, நான் டாக்டர் ஆகணும், நான் என்ஜினியர் ஆகணும், நான் ஆஸ்ட்ரோநாட் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் விவசாயி ஆகணும் அப்படிங்கிற அருமையான கனவுகளோட இளைஞர்கள் வளர்ந்து வர்ற இந்த காலத்தில் எல்லாமே ஒரு கட்சியின் தலைவர்களுடைய அந்த சுயநலத்தினால இன்னைக்கு எல்லாமே நாசமாக போச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியே தீரணும். ஒவ்வொரு தாயின் அந்த வலிக்கும், ஒவ்வொரு தந்தையின் வலிக்கும், ஒவ்வொரு இடிஞ்சு போன அந்த இளைஞரின் வாழ்க்கைக்கும் அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். 50 ஆண்டு காலமாக நியாயமாக நேர்மையாக மக்களுக்காகவே போராடி கொண்டிருக்கும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 கோடி தொண்டர்களுடன் செயல்பட்டு இருக்கு. நான் எதற்காக 2 கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறத நான் ஏன் அழுத்தி சொல்றேன்னா, நீங்க ஒரு கட்சி மேல உங்களுடைய நம்பிக்கை வச்ச பிறகு அந்த கட்சியின்
வேட்பாளர் மேலே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வச்ச பிறகு நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு, எந்த ஒரு கஷ்டத்துக்கும், எந்த ஒரு தேவைக்கும், அண்ணா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னா ஓடோடி வருவாங்க. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இல்லாத ஊரே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு துணையும் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவும் உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது மனசில் வச்சுக்கிட்டு வரும் 19ஆம் தேதி நடக்க போட நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு போய் இரட்டை இலை சின்னத்தில் உங்களுக்கான நம் அனைவருக்கும் தேவையான மிக முக்கியமான அவசியமான ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். 19ஆம் தேதி உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் ஜி கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்களித்து தமிழகத்துக்கும், உங்கள் ஊருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு பொன்னான எதிர்காலத்தை நம்ம உருவாக்குவோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஒற்றை விரலால் இரட்டை இலைக்கு வாக்களிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாக்களிப்போம். ஐயா, எல்லாரும் நின்று இவ்வளோ நேரமா பொறுமையா கேட்டுக்கிட்டீங்க. நான் மனசார உங்ககிட்ட இந்த விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. தயவு செய்து இந்த குரலை நீங்களும் சேர்ந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இது அனைவருக்கான குரல். இது ஒரு அரசியல் பேச்சாக நினைக்காதீங்க. இது மக்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு குரல், உரிமை குரல். சரியாக சொன்னீர்கள். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாக்களிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாக்களிப்போம். நன்றி.